பரபரப்பான அரசியல் சூழல் நாளை கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஒருபுறம் புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு, சோனம் வன்சுக் உண்ணாவிரதம், ராமர் கோயில் நன்கொடை உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதன் எதிரொலி. கூட்டத்தொடரை சுமூகமாக கொண்டு செல்ல ஏதுவாக மத்திய அரசின் சார்பில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். போதை கலாச்சாரத்தை வேரோடு அழிக்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரம். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் எண்ணற்ற திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. குழந்தைகள் திருமணத்தை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க. அதுக்கான எல்லா திட்டங்களும் நாங்கள் கொண்டு வரோம். ஊழலே இருக்காது, கவலையே படாதீங்க. ஊழலே இருக்காது, ₹1 ஊழல் இருக்காது, எந்த திட்டத்திலும் ஊழல் இருக்காது. நம்ம அண்ணன் முதலமைச்சர் இந்த வீடு கட்டிக்க கொடுத்துட்டாரா, ஊழல் இருக்காது. ரேஷன் கடையா, ஊழல் இருக்காது. இன்னும் 2-3 மாசத்துக்கு பாருங்க, கீழே இருக்க ஊழல் மொத்தமா தூக்கி எறியப்படும். லண்டனில் இருந்து இன்று சென்னை திரும்புகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்ப நிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பும் நிலையில் விமான நிலையத்தில் திமுக சார்பில் வரவேற்புக்கு ஏற்பாடு. ஜி.கே. மணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் முகநூலில் பதிவு. பாமகவின் பெயரை பயன்படுத்தி ஜி.கே. மணி அறிக்கை விடுவதற்கும் கண்டனம். சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் கடந்த 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியதன் எதிரொலி. அதிகாரிகள் 7 பேர் சஸ்பெண்ட், 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிய விளக்கமளிக்கவும் மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மாற்றுத்திறனாளி முதியவருக்கு உதவி செய்வதாக கூறி ஏடிஎம் கார்டை மாற்றி ₹60,000 பணம் திருட்டு. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கம்பி நீட்டிய மோசடி நபர்களை தேடுகிறது காவல்துறை. காசு ஒரு ₹1000 ₹800 தம்பின்னு கேட்டேன். அப்படின்னும் போது பார்க்கும்போது அவன் என்ன பண்ணா, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய ஏடிஎம்முடைய சீட் கார்டு நம்பர் எடுத்துக்கின்னு திரும்ப 2 பேர் நின்று பக்கத்தில் நின்று பக்கத்தில் எடுக்கும்போது சொல்லாமே பணம் எந்திரிச்சு பணம் இல்லாமல் ஓடிட்டாங்க. பழைய கார்டை என் கையில் கொடுத்து கிளம்பிட்டாங்க. விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் ஆனந்த குளியல். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வரத்து குறைவு. எதிர்பார்த்த மீன்கள் இல்லாததால் மீன் பிரியர்கள் ஏமாற்றம். விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். தென் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. நாளை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகங்கையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழை. 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழையால் தணிந்தது வெப்பம், மக்கள் மகிழ்ச்சி. கேரளம் மாநிலம் ஆரியங்காவு பாலருவியில் விடுமுறையை குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தினருடன் நீண்ட வரிசையில் காத்திருந்த அருவியில் உற்சாக குளியலிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள்.
ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் மற்றும் வைஷ்ணோ தேவி யாத்திரைகள் மோசமான வானிலை காரணமாக இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தம். இதுவரை சுமார் 3,76,000-க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் குகை கோயிலை தரிசித்ததாக தகவல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடர்ந்து நீடித்து வரும் வன்முறை மற்றும் பதற்றமான சூழல்கள் ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. வரும் 27ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிகரிக்கும் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநாவின் மனித உரிமைகள் அமைப்பு வலியுறுத்தல். ஹார்மூஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அமெரிக்கா ஈரான் இடையே போட்டி தீவிரமடைந்து வருவதன் எதிரொலி. அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரிப்பு. ஹார்மூஸ் நீரிணைக்கு மாற்றாக புதிய திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்கா ஈராக் நாடுகள் திட்டம். சுமார் 5.77 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல். கேர் ஸ்டார்மர் பதவி விலகியதை தொடர்ந்து இங்கிலாந்தின் அடுத்த பிரதமராகிறார் தொழிலாளர் கட்சித் தலைவர் ஆண்டி பர்ன்ஹாம். நாளைய விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சீனாவில் மனித கடத்தல் மற்றும் போலி மேட்ரிமோனி மோசடிகளில் ஈடுபட்ட 1500க்கும் மேற்பட்டோர் கைது. பரஸ்பர அன்பு மற்றும் சம்மதம் இல்லாமல் பணம் கொடுத்து பெண்களை வாங்குவது சட்டப்படி குற்றம் என்றும் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்றும் அந்நாட்டு அரசு எச்சரிக்கை. இருபத்தி ஃபிஃபா கால்பந்து உலகக் கோப்பையை வெல்லப் போவது யார்? மகுடத்துக்கான இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் இன்று நள்ளிரவில் மோதல். கால்பந்து இறுதிப் போட்டியில் ஸ்பானிஷ் மொழி பேசும் ஸ்பெயின், அர்ஜென்டினா நாடுகள் மோதுவதன் எதிரொலி. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் 8 அடி உயர ஃபிஃபா கோப்பையை உருவாக்கி இரு நாடுகளுக்கும் வாழ்த்து தெரிவித்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக். ஃபிஃபா உலகக் கோப்பையின் 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது இங்கிலாந்து. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. கால்பந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு பிரத்யேக சாம்பியன்ஷிப் மோதிரம். 2026 உலகக் கோப்பையை குறிக்கும் வகையில் மொத்தம் 2026 மோதிரங்கள் தயாரிப்பு. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்பா. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் தமிழர்களிடையே உரையாற்றிய நடிகை த்ரிஷா உற்சாகம். தமிழ்ல என்ன பேசணும், எனக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஆனா அது ரொம்ப எனக்கு வராது. அப்கோர்ஸ் என்னோட சென்னை தமிழ் நல்லாவே வரும். நீங்க எல்லாரும் தமிழ் பேசுவீங்களா? இங்க ஏன்னா 1 or 2 சில பேரு I heard them speak in Telugu, so I'm thinking இருக்கு. இந்த மாதிரி தமிழ் அங்க கூட பேச மாட்டோம். We speak a bit of slang. இங்க ரொம்ப பியூர் தமிழ். ராமாயணா திரைப்படத்தில் சீதாதேவி கதாபாத்திரத்தில் நடித்தது எனது பாக்கியம். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை சாய் பல்லவி நிகழ்ச்சி. Thank you so much. And when it comes to playing Sitama, I don't think I chose the role. I think I was blessed to play this role because it's not something that you can go after, and it is not something that you can write down on a piece of paper and say, this is how I'm going to play. I would just sit and meditate and say, Sitama, you act through me. Whatever comes through me is what you want for the film. And I was always keeping myself as pure as possible, at least in my thoughts. மும்பையில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற கண்கவர் ஆடை அலங்கார நிகழ்ச்சி. பல்வேறு வண்ண உடைகளில் பார்வையாளர்களின் மனதை கொள்ளை கொண்ட அழகு பதுமைகளின் ஒரு உற்சாக அணிவகுப்பு.